ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைல் பெப்பர் சிக்கன், மிளகு சிக்கன் குழம்பு. அதுக்கு 3 கிலோவுக்கு இவங்க இந்த பொருட்கள் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். வாசனை பொருட்கள், பட்டை ஒரு 10 கிராம் அளவு இருக்கும், கிராம்பு ஒரு 10 கிராம்பு, ஒரு கை அளவு பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ, ஏலக்காய் ஒரு 10, பிரிஞ்சி இலை, இது இவ்வளவு எடுத்திருக்காங்க. நீங்கள் 1 கிலோவுக்கு செய்யும்போது இந்த அளவுகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் காய வச்சிடுறாங்க. அதில் இந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் இவங்க ஒரு 200 ml சேர்த்துருப்பாங்க. நீங்கள் கம்மியாக செய்யும்போது அந்த அளவுகளை குறைச்சிக்கோங்க. எண்ணெயில் இந்த வாசனை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது காஞ்சதும் பொரிஞ்சதும் வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு 1/2 கிலோ அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டு, வெங்காயம் வதங்கினதும் இந்த சிக்கனை அதோடு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுறாங்க. எண்ணெயில் சிக்கன் நல்லா வதங்கும் வரைக்கும் அதுக்கு எந்த பொடி வகையிலும் சேர்க்கப்படலை. இந்த சிக்கனை போட்டதுமே அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா வதங்கினதும் புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. புதினா மல்லியை சின்னதாக அரிஞ்சு சேர்த்து அதையும் நல்லா கிளறி நல்லா தண்ணி வற்றும் வரைக்கும் நல்லா வேக விடணும். இது மிளகா வத்தல் சேர்த்துக்கிறாங்க. மிளகா வத்தலை நீங்கள் எண்ணெயில் தாளிக்கும் போதே, சிக்கன் போடும்போதே நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் அது இன்னும் நல்லா பொரிஞ்சிக்கிறோம் எண்ணெயில். கருப்பு கலர் ஆக வேண்டாம், இப்படியே இந்த ரெட் கலர்லேயே தான் இருந்துச்சு. இப்போ தண்ணி சிக்கனில் உள்ள தண்ணி வற்றினதும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக விடுறாங்க. தேவையான அளவு தண்ணி, ஆனால் நிறைய சேர்த்துடக்கூடாது. லேசாக தெளித்து தான் விடுறாங்க. தெளித்து விட்டு நல்லா கிளறி வேக விடுறாங்க. இந்த பெப்பர் சிக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறாங்க. அப்புறமா மிளகு பொடி சேர்த்துக்கிறாங்க. நான் இது அளவு சொல்லிடுறேன். இவங்க கடைசியாக பத்தாதனால சேர்க்குறாங்க. அதுக்கு முதல்ல அவங்க சேர்க்கும்போது நான் அதை எடுக்காமல் விட்டுட்டேன். அவங்க 3 கிலோவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 4 டீஸ்பூன் மிளகு பொடி டேபிள் ஸ்பூனில் சேர்த்துருக்காங்க. காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதோட உங்களுக்கு விருப்பம்னா மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க கலருக்காக. நாங்கள் வெறும் பெப்பரில் தான் கேட்டோம், அதனால் அவங்க மிளகாய் பொடி சேர்க்கலை. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியாக கிராமத்து ஸ்டைலில் இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.